வணக்கம் நண்பர்களே. இன்று நான் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஆர்வமூட்டும் கதையை சொல்லப் போகிறேன். இது ஒரு அழகான கருணை மனம் கொண்ட பெண் மருத்துவரின் கதை. அவர் வெறுமனே அழகில் மட்டுமல்ல, எல்லோரின் மனதிலும் ஒரு முக்கிய இடத்தை பிடித்தவர். அவரது கருணைக்கு எல்லையே இல்லை. ஏழைகளுக்கு உதவுவது, எல்லோருக்கும் தன்னால் முடிந்த உதவியை செய்வது அவரது இயல்பு. தனது ஊரில் அவர் ஒரு பகிரங்க அறிவிப்பையே செய்தார். யாரேனும் ஏழை என்னிடம் எதை கேட்டாலும் நான் மறுக்க மாட்டேன் என்று. இந்த வார்த்தை ஊர் முழுவதும் பரவியது. இந்த மருத்துவரிடம் எதை கேட்டாலும் கையை வெறுமனே அனுப்புவதில்லை என்பது எல்லோருக்கும் தெரிந்தது. ஒருவருக்கு உடை, மற்றொருவருக்கு பணம், இன்னொருவருக்கு செருப்பு. எப்படி முடியுமோ அப்படி உதவி செய்தார். ஆனால் ஒரு நாள் ஒரு பிச்சைக்காரன் அவரது கருணையையும் உதவும் குணத்தையும் தவறாக பயன்படுத்திக் கொண்டான். முதலில் தினமும் வந்து பணம் வாங்கிக் கொண்டிருந்தான். ஆனால் படிப்படியாக அவனது எண்ணங்கள் மாறின. இந்த மருத்துவர் யாரையும் மறுக்க மாட்டார் என்ற நம்பிக்கையுடன் ஒரு நாள் அவன் எதிர்பாராத விதமாக ஒரு பொருளை கேட்டான். அந்த கணத்தில் மருத்துவரும் அதிர்ச்சி அடைந்தார். மனம் ஒப்பவில்லை என்றாலும் அவர் மறுக்க முடியவில்லை. அந்த பிச்சைக்காரன் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி பல ஆண்டுகளாக அவன் கனவு கண்டதை சாதித்தான். இந்த கதையின் நிகழ்வுகள் பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தில் உள்ள ராஜ்பூர் நகரத்தில் நடந்தவை. இந்த நகரத்தில் இந்து சமூகம் பல தலைமுறைகளாக வாழ்ந்து வருகிறது. தங்கள் பாரம்பரியம், பழக்க வழக்கங்கள், மரியாதையுடன் அவர்கள் வாழ்கின்றனர். இங்குதான் டாக்டர் பிரீத்திகா சர்மா என்ற இந்து பெண்மணி வசித்து வந்தார். அவர் இதய நோய்களில் நிபுணர். நகரமே அவரை ஒரு திறமையான மருத்துவராக மட்டுமல்ல, அவரது மென்மையான குணத்திற்கும் கருணைக்கும் மரியாதை செலுத்தியது. டாக்டர் பிரீத்திகாவின் கணவர் ராகுல் சர்மா 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மர்மமான விபத்தில் இறந்தார். அவரது மறைவுக்கு பிறகு பிரீத்திகா தனது துயரத்தை மனதில் புதைத்து கடவுள் சேவையிலும் சமூக சேவையிலும் தன்னை மூழ்கடித்தார். ஒவ்வொரு நாளும் காலை 7 மணிக்கு அவர் கோயிலுக்கு செல்வார். நகரின் மையத்தில் உள்ள அந்த பழமையான கோயிலில் காலை மாலை பக்தர்களின் கூட்டம் அதிகமாக இருக்கும். கோயில் நுழைவாயிலில் ஒரு பிச்சைக்காரன் தினமும் உட்கார்ந்திருப்பான். அவனது முகம் புழுதியால் கருத்து, உடைகள் அழுக்காகவும் கிழிந்தும் இருக்கும். அவனது கண்களில் பல ஆண்டுகளின் வேதனை ஒளிந்திருப்பது போல தோன்றும். அவன் எல்லோரிடமும் ஏதாவது ஒரு பொருளை கேட்பான். ஆனால் அவனது பார்வை எப்போதும் கோயிலின் உள்ளே இருக்கும் வாசலில் நிலைத்திருக்கும், யாரையோ எதிர்பார்ப்பது போல. பிரீத்திகா தினமும் கோயிலுக்கு வந்து பூஜை செய்து வெளியேறும்போது அந்த பிச்சைக்காரனுக்கு சில ரூபாய்களை கொடுப்பார். இது அவரது தினசரி பழக்கமாக இருந்தது. ஒரு நாளும் தவறியதில்லை. அந்த பிச்சைக்காரன் எதுவும் பேச மாட்டான், கண்ணை உயர்த்தி பார்க்க மாட்டான், கைகளை கூப்பி தலையை குனிவான். பிரீத்திகா மெலிதாக புன்னகைத்து தனது காரில் மருத்துவமனைக்கு சென்று விடுவார். வெளியில் இருந்து பார்த்தால் டாக்டர் பிரீத்திகாவின் வாழ்க்கை வெற்றிகரமாகவும் மரியாதைக்குரியதாகவும் இருந்தது. பெரிய மருத்துவமனை, சமூகத்தில் மரியாதை, சொந்த வீடு. ஆனால் அவரது இதயத்தில் ஒளிந்திருந்த வலி அவருக்கு மட்டுமே தெரியும். கணவர் இல்லாத வெறுமை, தனிமை, வாழ்க்கையில் ஒரு வெற்றிடம். இந்த வலிகளை அவர் தினமும் கோயில் படிகளில் கடவுள் முன் வெளிப்படுத்துவார். ஒரு நாள் வானம் மேகமூட்டமாக இருந்து தூறல் மழை பெய்து கொண்டிருந்தது. அவர் கோயிலுக்கு சென்றார். பூஜையை முடித்து அந்த பிச்சைக்காரனுக்கு பணம் கொடுக்க போகும்போது அவன் முதல் முறையாக பேசினான். அவனது குரல் கனமாகவும் மெதுவாகவும் இருந்தது. ஆனால் அந்த வார்த்தைகள் இதயத்தை ஒழுக்கின. மேடம், நீ என்னை மணந்து கொள் என்றான். பிரீத்திகாவின் இதயம் ஒரு கணம் நின்று போனது போல் இருந்தது. அவனை உற்று பார்த்தார். மெலிதாக புன்னகைத்து, என்ன இது, எதையாவது கேட்கிறாய்? இந்தா பணம், மழையில நனையாமல் பார்த்துக்கோ என்றார். ஆனால் இந்த முறை அந்த பிச்சைக்காரன் பணத்தை வாங்க மறுத்துவிட்டான். அவர் கண்களை பார்த்து தலையை குனிந்தான். பிரீத்திகா மருத்துவமனைக்கு சென்றார். ஆனால் அந்த நிகழ்வு முழு நாளும் அவர் மனதில் திரும்பிக் கொண்டிருந்தது. அந்த பிச்சைக்காரன் உண்மையில் சாதாரணமானவனா? அவன் கண்களில் ராகுலை நினைவுபடுத்தும் ஏதோ இருந்ததா? இரவு வீட்டிற்கு வந்த பிறகு அவர் தன்னிடம், நானாகத்தான் அதிகமாக யோசிக்கிறேன், அவன் ஒரு பிச்சைக்காரன் தானே என்று நினைத்தார். மறுநாள் அவனுக்கு பணம் கொடுக்க போகும்போது அவன் கைகளை கூப்பி மறுத்து, மேடம், உனக்காக ஏதாவது செய்ய முடியும், ஒரு வாய்ப்பு கொடு என்றான். பிரீத்திகாவுக்கு கோபம் வந்தது. பார், நான் உனக்கு உதவி செய்கிறேன், அதற்காக எதையாவது பேசுவியா? உன் எல்லையில் இரு என்றார். ஆனால் அந்த பிச்சைக்காரன் கண்களை தாழ்த்தவில்லை. மெதுவாக, நான் பைத்தியமாக தோன்றுகிறேன் என்று தெரியும், ஆனால் ஒரு வார்த்தை கேள், உனக்காக யாராலும் செய்ய முடியாததை நான் செய்ய முடியும் என்றான். அவனது வார்த்தைகளில் அத்தனை நம்பிக்கை இருந்தது. பிரீத்திகா ஒரு கணம் ஆச்சரியப்பட்டார்.
எப்போதும் மௌனமாக இருக்கும் பிச்சைக்காரன் இப்போது இவ்வளவு தைரியமாக பேசுகிறான். அவர் அவனை உற்று பார்த்து, சரி சொல், நீ என்ன செய்ய முடியும் என்று கேட்டார். அவன் பதிலளித்தான், இந்த நகரத்தில் ஒரு பெரிய போதைப்பொருள் கும்பல் செயல்படுகிறது. அவர்களின் இருப்பிடத்தை உனக்கு சொல்ல முடியும். பிரீத்திகா ஆச்சரியத்தில் நின்று போனார். ஒரு பிச்சைக்காரனுக்கு இப்படி ஒரு கும்பல் பற்றி எப்படி தெரியும்? இது ஒரு நகைச்சுவையாக தோன்றியது. ஆனால் மருத்துவராக அவருக்கு எதையும் உடனே புறக்கணிக்கும் பழக்கமில்லை. ஒருவேளை இது உண்மையாக இருந்தால் காவல்துறைக்கு தகவல் கொடுக்கலாம் என்று நினைத்தார். அவனிடம் விவரமாக கேட்டபோது, நேற்று இரவு கோயில் அருகே சிலர் போதைப்பொருள் ஒப்பந்தம் பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்களின் தோற்றம், இடம் எல்லாம் எனக்கு நினைவிருக்கிறது என்றான். பிரீத்திகா இந்த விஷயத்தை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் தனது பழைய நோயாளியான இன்ஸ்பெக்டர் கமரிடம் இதை பற்றி பேசினார். மறுநாள் இன்ஸ்பெக்டர் ஒரு ஆச்சரியமான செய்தியை சொன்னார். டாக்டர் சாஹிப், நீ சொன்ன இடத்தில் ரெய்டு செய்தோம். உண்மையாகவே அங்கு ஒரு பெரிய போதைப்பொருள் கும்பலை பிடித்தோம். பெரிய அளவில் போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தோம் என்றார். பிரீத்திகா அதிர்ச்சியடைந்தார். ஒரு பிச்சைக்காரனுக்கு இவ்வளவு துல்லியமான தகவல் எப்படி தெரியும்? மறுநாள் கோயிலுக்கு சென்று அவனிடம் கேட்க முடிவு செய்தார். காலையில் கோயிலுக்கு சென்றபோது அவன் வழக்கம் போல உட்கார்ந்திருந்தான். பிரீத்திகா அவன் அருகில் உட்கார்ந்து மெதுவாக கேட்டார், இவ்வளவு துல்லியமான தகவல் உனக்கு எப்படி தெரிந்தது? நீ யார்? உண்மையை சொல். அவன் சிரித்து, மேடம், நான் தோற்றத்தில் இருப்பதைப் போலவே இருக்கிறேன். ஆனால் இந்த நகரம் உனக்கு தெரிந்ததை விட எனக்கு நன்றாக தெரியும் என்றான். அவனது வார்த்தைகளில் ஒரு மர்மம் இருந்தது. அது பிரீத்திகாவை மேலும் குழப்பத்திற்கு உள்ளாக்கியது. பின்னர் சில நாட்களுக்கு அந்த பிச்சைக்காரன் நகரத்தில் நடக்கும் குற்றங்கள் பற்றி பிரீத்திகாவுக்கு தகவல் கொடுத்து வந்தான். ஒவ்வொரு முறையும் அந்த தகவல் உண்மையாக இருந்தது. பிரீத்திகா இப்போது அவனை ஒரு சாதாரண பிச்சைக்காரனாக பார்ப்பதை நிறுத்திவிட்டார். அவனுக்கு பின்னால் ஒரு பெரிய மர்மம் இருக்கிறது என்று அவருக்கு புரிந்தது. ஆனால் அழுத்தம் கொடுத்தால் அவன் உண்மையை சொல்லாமல் இருக்கலாம் என்று காத்திருக்க முடிவு செய்தார். இப்போது அவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு பந்தம் உருவாகியிருந்தது. அது தானமோ கருணையோ இல்லை, ஒரு விசித்திரமான உறவு. பிரீத்திகா இப்போது அவனுக்கு பணம் கொடுப்பதை நிறுத்தி அவனுடன் உட்கார்ந்து பேசுவார். அந்த பிச்சைக்காரன் சில நேரங்களில் ராகுலை நினைவுபடுத்தும் வார்த்தைகளை பேசுவான். ஒரு நாள் அவன், மேடம், கோயில் படிகளில் உட்கார்ந்து டீ குடிப்பது ஒரு தனி சந்தோஷம் என்று நீ சொல்வாய், நினைவிருக்கிறதா என்றான். பிரீத்திகாவின் கால்களுக்கு கீழே பூமியே ஆடியது போல் இருந்தது. இந்த வார்த்தையை அவர் ராகுலிடம் மட்டுமே சொல்லியிருந்தார். வேறு யாரிடமும் பகிர்ந்து கொள்ளவில்லை. அவர் தன்னை சமநிலைப்படுத்தி சிரித்து பேச்சை மாற்றிவிட்டார். ஆனால் அவர் மனதில் ஒரு கேள்வி சுழன்று கொண்டிருந்தது. ஒரு இரவு அவர் மருத்துவமனையில் இருந்து வீட்டிற்கு வரும்போது மழை பெய்து கொண்டிருந்தது. வீதிகள் வெறிச்சோடி இருந்தன. திடீரென அவர் கார் நின்று போனது. அவருக்கு பயம் ஏற்பட்டது. வீதியில் யாரும் இல்லை. அப்போது அந்த பிச்சைக்காரன் அங்கு தோன்றினான். அவருக்கு உதவி தேவை என்று முன்கூட்டியே தெரிந்தது போல. அவன் காரை சரிபார்த்து சில நொடிகளில் ஸ்டார்ட் செய்தான். மேடம், இவ்வளவு இரவில் தனியாக வெளியே வராதே. இந்த நகரம் நீ நினைப்பது போல் நல்லதல்ல என்றான். அவனது குரலில் கவலை, வலி ஒடிந்திருந்தது. பிரீத்திகா அந்த இரவு அவனை தனது வீட்டிற்கு அழைத்தார். முதலில் மறுத்தாலும் அவரது பிடிவாதத்தால் அவன் ஒப்புக்கொண்டான். வீட்டில் உணவு மேசையில் உட்கார்ந்த போது அவன் ஒரு கவளம் எடுத்து, இந்த உணவு, இந்த சுவை எனக்கு பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்துகிறது என்றான். பிரீத்திகாவின் இதயம் வேகமாக துடித்தது. ஆனால் அவர் மௌனமாக இருந்தார். மறுநாள் காலை அவர் ஒரு முடிவு எடுத்தார். தனது பழைய நண்பரான மருத்துவ ஆய்வு நிபுணர் ரவி சிங்கிற்கு போன் செய்து அந்த பிச்சைக்காரனின் புகைப்படத்தை அனுப்பினார். ரவி அந்த புகைப்படத்தை பார்த்து, பிரீத்திகா, இந்த மனிதனின் முகம் எங்கோ பார்த்தது போல் இருக்கிறது. ஆனால் உறுதியாக சொல்ல முடியவில்லை. சில பரிசோதனைகள் செய்ய வேண்டும் என்றார். பிரீத்திகா மனதில் அந்த பிச்சைக்காரனின் உண்மையான அடையாளத்தை கண்டறிய வேண்டும் என்று உறுதியாக முடிவு செய்தார். அவர் மீண்டும் ரவி சிங்கிடம் தொடர்பு கொண்டார். அப்போது ரவி, இந்த நபரை உறுதியாக கண்டறிய வேண்டுமென்றால் அவனது உடைகள் அல்லது பயன்படுத்திய பொருட்களை கொண்டு DNA பரிசோதனை செய்ய முடியும் என்றார். இந்த வார்த்தையால் பிரீத்திகா குழப்பத்தில் ஆழ்ந்தார். அவனை நேரடியாக சந்தேகத்திற்கு உள்ளாக்குவது அவருக்கு விருப்பமில்லை. ஒருவேளை நான் அவனை கவனிக்கிறேன் என்று தெரிந்தால் ஒருவேளை என்றென்றும் மறைந்து போய்விடலாம் என்று நினைத்தார். அப்போது அவருக்கு ஒரு யோசனை தோன்றியது. ஒரு நாள் அவனை வீட்டிற்கு அழைத்து மென்மையாக, சியாம், நீ உன் வாழ்க்கையை புதிதாக தொடங்க வேண்டும் என்று விரும்புகிறேன். உனக்கு விருப்பம் இருந்தால் என் வீட்டின் பின்புறம் ஒரு அறை இருக்கிறது, அங்கு தங்கலாம் என்றார். சியாம் என்று பெயர் சொன்ன அந்த பிச்சைக்காரன் முதலில் தயங்கினான். ஆனால் பிரீத்திகாவின் வற்புறுத்தலால் ஒப்புக்கொண்டான்.
இப்போது சியாம் பிரீத்திகாவின் வீட்டின் பின்புறம் ஒரு சிறிய அறையில் தங்க ஆரம்பித்தான். பகல் முழுவதும் கோயில் அருகே பிச்சைக்காரனாக உட்கார்ந்து மாலையில் அமைதியாக திரும்பி வருவான். ஒரு நாள் பிரீத்திகா அவனிடம் கேட்டார், சியாம், நான் உனக்கு எல்லாம் கொடுத்தும் நீ ஏன் தினமும் கோயிலுக்கு போகிறாய்? சியாம் மெலிதாக சிரித்து, மேடம், கோயில்தான் என் உலகம், அங்கு எல்லாம் தெரியும், எல்லாம் கேட்கும் என்றான். அந்த பதிலில் ஒரு மர்மம் இருந்தது. சில நாட்களுக்கு பிறகு மருத்துவமனையில் இருந்து பிரீத்திகாவுக்கு ஒரு அவசர அழைப்பு வந்தது. நகரில் உள்ள ஒரு முக்கிய மருந்து நிறுவனத்தின் கிடங்கில் தீப்பிடித்திருந்தது. பிரீத்திகாவின் இதயம் ஒரு கணம் வேகமாக துடித்தது. ஏனெனில் இதுதான் அந்த கிடங்கு. சில வாரங்களுக்கு முன்பு சியாமியின் தகவலால் காவல்துறையினர் ரெய்டு செய்த இடம். அவர் உடனே இன்ஸ்பெக்டர் கமருக்கு போன் செய்தார். அவர், டாக்டர் சாஹிப், தீயில் எல்லாம் எரிந்து போனது, ஆனால் சில ஆவணங்கள் பத்திரமாக இருக்கின்றன. அதில் ஒரு புகைப்படம் இருக்கிறது, அது ராகுலை போல் தோன்றுகிறது என்றார். பிரீத்திகாவின் இதயம் வேகமாக துடித்தது. அந்த புகைப்படத்தை எடுத்து இரவு முழுவதும் பார்த்து கொண்டிருந்தார். புகைப்படத்தின் பின்புறம் ஒரு வாக்கியம் எழுதப்பட்டிருந்தது, ராகுல் 2022 மருந்து ஒப்பந்தம். இந்த வார்த்தைகள் அவரை நடுக்கத்திற்கு உள்ளாக்கின. ராகுல் உண்மையில் உயிருடன் இருக்கிறானா? அப்படியென்றால் எப்படி? அவனது உடலை கூட அடையாளம் காணப்பட்டதல்லவா? அந்த இரவு அவருக்கு தூக்கம் வரவில்லை. சந்தேகம், நம்பிக்கை, பயம், ஒவ்வொரு உணர்வும் அவர் மனதில் குழப்பத்தை உருவாக்கியது. மறுநாள் காலை ஷியாமுடன் பேசுவதற்காக பிரீத்திகா கோயிலுக்கு சென்றாள். ஆனால் அவன் அங்கு இல்லை. எவ்வளவு தேடியும் ஷியாமை காணவில்லை. யாராவது அவனுக்கு தீங்கு செய்திருப்பார்களா? இல்லை, அவனே எங்கோ ஒளிந்து கொண்டானா? ஷியாமை கண்டுபிடிக்க முடியாமல் பிரீத்திகாவின் மனம் மேலும் கவலையில் ஆழ்ந்தது. ஆனால் மாலையில் வீட்டிற்கு திரும்பிய போது ஷியாம் வீட்டுக்கு வெளியே உட்கார்ந்திருந்தான். ஆனால் அவனை அடையாளம் காண முடியாத அளவுக்கு மாறியிருந்தான். முகம் களைப்பாக, உடைகள் அழுக்காக, உடலில் தூசி படர்ந்திருந்தது. பிரீத்திகா கோபமாக கேட்டாள், எங்கே போயிருந்த? உன்னை ஊர் முழுக்க தேடினேன். ஷியாம் கண்களை தாழ்த்தி மெதுவாக, மேடம், ஒரு முக்கியமான வேலை இருந்தது, இப்போ எல்லாம் சரியாகிடுச்சு, கவலைப்படாதீங்க என்றான். பிரீத்திகா மென்மையாக கேட்டாள், ஷியாம், இந்த பார்மா கம்பெனி பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? ஷியாம் ஒரு கணம் அவளது கண்களை பார்த்து தலையை குனிந்து, மேடம், இந்த ஊர்ல அவங்கள பத்தி யாருக்கு தெரியாது, ரொம்ப பவர் இருக்கவங்க என்றான். பல நாட்களுக்கு பிறகு பிரீத்திகா தானே அந்த கிடங்கு தீ பற்றிய விவரங்களை முழுமையாக எடுத்தாள். அந்த தீ விபத்து இல்லை, வேண்டுமென்றே கொளுத்தப்பட்டது என்று தெரிந்தது. தீப்பிடிப்பதற்கு முன் அந்த இடத்தில் ஒரு நபர் ராகுலைப் போல இருந்ததாக தகவல் கிடைத்தது. இன்ஸ்பெக்டர் கமர் ஷியாமை கண்காணிக்க ஏற்பாடு செய்தார். டாக்டர் சாஹிப், ஷியாம் தினமும் கோயிலுக்கு போறான், ஆனா இரவுல கோயில் பக்கத்துல ஒரு பழைய இடிபாட்டில ஒளிஞ்சுக்கிறான். அங்க யாரையோ ரகசியமா சந்திக்கிறான் என்றார். பிரீத்திகா தானே அந்த இடிபாட்டுக்கு சென்றாள். அங்கு சில பழைய காகிதங்கள் கிடைத்தன. அதில் பார்மா கம்பெனியின் சட்டவிரோத ஒப்பந்தங்கள், கருப்பு பண வியாபாரம், உள் நிர்வாக விவரங்கள் இருந்தன. ஆனால் எல்லாவற்றையும் விட ஆச்சரியமாக அந்த காகிதங்களுக்கு கீழே ஒரு பழைய கடிதம் கிடைத்தது. தூசியால் மூடப்பட்டிருந்தது. அந்த கடிதத்தை திறந்தபோது ஒரே ஒரு வரி இருந்தது, ராகுல், நீ உண்மையை மறைக்க வேண்டும். இந்த வார்த்தைகளை படித்தவுடன் பிரீத்திகாவின் கைகள் நடுங்கின. ராகுல் உண்மையிலேயே உயிரோடு இருக்கிறானா? இல்லை, இது எல்லாம் ஒரு பெரிய சதியின் பகுதியா? அவள் எண்ணங்களில் மூழ்கினாள். பார்மா கம்பெனி உரிமையாளரிடம் நேரடியாக பேச வேண்டுமா, இல்லை முதலில் ஷியாமின் உண்மையை வெளிக்கொணர வேண்டுமா என்று குழப்பத்தில் ஆழ்ந்தாள். அந்த இரவு அவள் ஷியாமை வீட்டுக்கு அழைத்தாள். அவன் உள்ளே நுழைந்தவுடன் கிடங்கில் கிடைத்த புகைப்படத்தை அவன் முன் வைத்தாள். அவளது குரல் கடுமையாக மாறியது. இது நீதானா ஷியாம்? உண்மையைச் சொல், நீ யார்? ஷியாம் அந்த புகைப்படத்தை உற்று பார்த்தான். அவன் கண்களில் ஒரு விசித்திரமான பிரகாசம் தோன்றியது. மெதுவாக, மேடம், சில கேள்விகளுக்கு பதில் காலம்தான் தரும், ஆனா நான் உனக்கு ஒரு நாளும் தீங்கு செய்ய மாட்டேன்னு உறுதியா சொல்றேன் என்றான். அவனது பதில் பிரீத்திகாவுக்கு கோபத்தை வரவழைத்தது. ஷியாம், நான் ஒரு டாக்டர், உண்மையை தெரிஞ்சுக்க எனக்கு உரிமை இருக்கு. இப்பவே எல்லாத்தையும் சொல்லலன்னா போலீஸை கூப்பிடுவேன் என்றாள். ஷியாம் சிரித்து தலையை குனிந்தான். என்னை போலீஸ்க்கு கொடுத்தா ராகுல் பத்தின உண்மை உனக்கு ஒரு நாளும் தெரியாது என்றான். பிரீத்திகாவின் மனதில் ஒரு கணம் அமைதி நிலவியது. அப்போது ஷியாம் அவளை நோக்கி சற்று நகர்ந்து ஒரு முகவரியை கொடுத்தான். பார்மா கம்பெனியோட மெயின் ஆபீஸ் பேஸ்மெண்ட்ல ஒரு ரகசிய அறை இருக்கு.
அங்க எல்லா சட்டவிரோத ஆதாரங்களும் இருக்கு என்றான். பிரீத்திகா உடனே இன்ஸ்பெக்டர் கமருக்கு தகவல் கொடுத்தாள். அந்த இரவு போலீஸ் அந்த அறையில் ரெய்டு செய்தது. அங்கு கிடைத்தவை அதிர்ச்சியூட்டுவதாக இருந்தன. பெரிய அளவில் போதைப் பொருட்கள், கருப்பு பண கணக்குகள், பல டஜன் போலி ஆவணங்கள். அந்த காகிதங்களில் ஒரே ஒரு பெயர் திரும்ப திரும்ப வந்தது: ராகுல் வர்மா. பார்மா கம்பெனியின் சில முக்கிய ஊழியர்கள் கைது செய்யப்பட்டனர். ஆனால் பிரீத்திகாவின் மனதில் இருந்த சந்தேகம் இன்னும் தீரவில்லை. ஷியாம் இப்போது மேலும் மர்மமாக மாறியிருந்தான். சில சமயங்களில் இரவு முழுவதும் எங்கோ சென்று காலையில் ஒன்றும் நடக்காதது போல திரும்பி வருவான். அவனது கண்களில் இப்போது பயம் இல்லை, ஒரு விசித்திரமான அமைதி தெரிந்தது. ஏதோ பெரிய கேள்விக்கு பதில் கிடைத்தது போல. ஒரு நாள் இரவு ஒரு அறியப்படாத எண்ணிலிருந்து பிரீத்திகாவுக்கு அழைப்பு வந்தது. மறுபுறம் ஒரு கனமான கம்பீரமான குரல்: டாக்டர் பிரீத்திகா, நீ ரொம்ப புத்திசாலியா ஆகிட்ட. ஆனா உண்மையை அறிய ஒரு விலை கொடுக்க வேண்டும். ஷியாமை விட்டுடு, இல்லனா விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று கூறி அழைப்பு துண்டிக்கப்பட்டது. பிரீத்திகாவின் விரல்கள் நடுங்கின. அப்போ இது எல்லாம் உண்மையே. ஷியாம் சாதாரண பிச்சைக்காரன் இல்லை, அவன் ஒரு பெரிய ரகசியத்தின் பகுதி. இப்போது பின்வாங்க வழியே இல்லை. ஷியாமின் ரகசியத்தை கண்டுபிடிக்க வேண்டும் எப்படியாவது. ஷியாம் ஒவ்வொரு இரவும் ஒரு இருண்ட சந்தில் செல்வது அவளுக்கு தெரியும். கோயிலிலிருந்து இடிபாட்டு நோக்கி சென்று சில ரகசிய நபர்களை சந்திப்பான். அவர்கள் பகலில் ஒருபோதும் தென்படுவதில்லை. பிரீத்திகா முடிவு செய்தாள் ஷியாமை பின்தொடர வேண்டும் என்று. இன்ஸ்பெக்டர் கமருடன் ஒரு திட்டம் தீட்டினாள். இனி நான் காத்திருக்க மாட்டேன். உண்மை எப்படியானாலும் ஷியாமின் செயல்கள், அவன் பேச்சில் மறைந்திருக்கும் ரகசியம், அவன் முகத்தில் இருக்கும் தீவிரம், இவையெல்லாம் ஒரு பெரிய நீதியை நோக்கி செல்கிறது. ஆனால் பிரீத்திகாவுக்கு தெரியாத ஒரு உண்மை இருந்தது. ஷியாம் வேறு யாருமல்ல, அவளது கணவன் ராகுல் வர்மா. 2 ஆண்டுகளுக்கு முன் ராகுலின் மரணம் ஒரு விபத்து என்று தோன்றியது. ஆனால் அது ஒரு சதி. ராகுல் ஒரு மென்பொருள் பொறியாளர். ஷியாம் எப்போதும் பேசிய அந்த பார்மா கம்பெனியில் பணிபுரிந்தவன். அந்த கம்பெனியின் சட்டவிரோத போதைப் பொருள் வியாபாரம், கருப்பு பணம், மற்ற குற்றச் செயல்கள் பற்றி அவனுக்கு தெரிய வந்தது. இந்த குற்றங்களை வெளிப்படுத்த முடிவு செய்தான். ஆனால் கம்பெனி உரிமையாளர் ராகவ் மல்ஹோத்ரா ராகுலை அகற்ற சதி செய்தார். ராகுல் எப்படியோ தப்பித்தான். ஆனால் தன் உயிரை காப்பாற்ற தன் மரணத்தை நாடகமாக்கினான். எல்லோரிடமிருந்தும் விலகி ஊரின் இரகசிய உலகில் தஞ்சமடைந்து ஒரு பிச்சைக்காரனாக வேடமிட்டான். கோயில் வாசலில் உட்கார்ந்து எல்லாவற்றையும் கவனித்து பிரீத்திகாவை தினமும் ஒரு பார்வையில் பார்ப்பது, இவையே அவனது புதிய வாழ்க்கையின் பகுதியாக மாறியது. நான் வெளிப்பட்டால் ராகவ் என்னை கொல்வது மட்டுமல்ல, பிரீத்திகாவும் ஆபத்தில் சிக்குவாள் என்று நினைத்தான். அதனால் ராகுல் ஷியாம் வேடத்தில் ஒவ்வொரு அடியையும் எச்சரிக்கையாக எடுத்து வைத்தான். பிரீத்திகாவின் உதவியுடன் இந்த குற்ற வியாபாரத்தின் வேர்களை அசைக்கத் தொடங்கினான். ஒரு இரவு பிரீத்திகாவும் இன்ஸ்பெக்டர் கமரும் ஷியாமை பின்தொடர்ந்தனர். எப்போதும் போல அவன் கோயிலிலிருந்து எழுந்து ஊரின் குறுகிய சந்துகளில் நடக்கத் தொடங்கினான். அவ்வப்போது திரும்பி பார்த்தான், யாராவது பின்தொடர்கிறார்களா என்ற சந்தேகத்தில். நீண்ட நேரத்திற்கு பிறகு ஒரு பழைய எரிந்து போன கிடங்கு அருகே நின்றான். பிரீத்திகாவின் இதயம் வேகமாக துடித்தது. இதுதானே ராகுலின் புகைப்படம் கிடைத்த இடம்? ஷியாம் இங்கு ஏதோ முக்கியமான விஷயத்திற்காக வந்திருக்கிறானா? கமர் மறைந்து கிடங்கின் பின்புறம் செல்ல சைகை செய்தார். அங்கு ஒரு உயரமான ஒல்லியான நபர் தாடியுடன் ஷியாமுடன் மெதுவாக பேசிக் கொண்டிருந்தார். அவர்களின் உரையாடல் தெளிவாக கேட்கவில்லை. அந்த நபர் ஷியாமுக்கு ஒரு சிறிய பொட்டலத்தை கொடுத்து வேகமாக சந்தில் மறைந்தார். கமர், அந்த பொட்டலத்தை பார்க்கணும், அதுல ஏதாவது ஆதாரம் இருக்கலாம் என்றார். ஆனால் பிரீத்திகாவின் பார்வை ஷியாமை நோக்கி இருந்தது. அவன் கிடங்குக்குள் சென்று இருட்டில் உட்கார்ந்தான். சிறிது நேரத்திற்கு பிறகு பிரீத்திகாவும் கமரும் உள்ளே நுழைந்தனர். அங்கு எரிந்த மரம், ரசாயன வாசனைகள் பரவியிருந்தன. ஒரு மூலையில் ஷியாம் ஒரு பழைய மேஜை அருகே உட்கார்ந்து சில காகிதங்களை பார்த்து கொண்டிருந்தான். அவன் அந்த பொட்டலத்தை திறந்தான். அதில் சில புகைப்படங்கள், ஒரு USB டிரைவ் இருந்தன. பிரீத்திகாவும் கமரும் தொலைவில் இருந்து எல்லாவற்றையும் கவனித்தனர். திடீரென ஷியாம் அந்த புகைப்படங்களை எரிக்கத் தொடங்கினான். பிரீத்திகா அதிர்ச்சியடைந்தாள். ஆதாரங்களை அழிக்கிறானா? இல்லை, ஏதாவது மறைக்க நினைக்கிறானா? கமர் மெதுவாக, இப்போ பேசக்கூடாது, அவன் ஒரு பெரிய நெட்வொர்க்கின் பகுதியாக இருக்கலாம், நமக்கு இன்னும் ஆதாரங்கள் தேவை என்றார். பிரீத்திகா ஒப்புக்கொண்டாள். ஆனால் அவள் மனம் குழப்பத்தில் ஆழ்ந்தது. ஷியாமின் ஒவ்வொரு செயலும், மௌனமும் பார்வையும் எல்லாம் ராகுலை நினைவுபடுத்தியது. இப்போது உண்மை மிக அருகில் இருக்கிறது என்று அவளுக்கு தெரிந்தது. மறுநாள் காலை அவள் ஷியாமுடன் சாதாரணமாக பேச முயற்சித்தாள்.
ஆனால் அவன் எப்போதும் போல மௌனமாக இருந்தான். அமைதியாக காலை உணவு சாப்பிட்டு தன் அறைக்கு சென்று விட்டான், ஒன்றும் நடக்காதது போல. ஷியாமின் இந்த மர்மமான மௌனம் இப்போது பிரீத்திகாவின் இதயத்தை கலக்கியது. ஒரு இரவு அவள் அவனது அறைக்கு வந்தபோது ஷியாம் உறங்கிக் கொண்டிருந்தான். அவள் கவனித்தாள். கிடங்கில் இருந்து எடுத்த USB டிரைவ் இன்னும் அவன் பாக்கெட்டில் இருந்தது. பிரீத்திகா மெதுவாக அந்த டிரைவை எடுத்து தன் லேப்டாப்பை நோக்கி நடந்தாள். டிரைவில் பல கோப்புகள் இருந்தன. சில ஆடியோ பதிவுகள், புகைப்படங்கள், ஒரு வீடியோ. அவளது இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. அவள் பயப்படவில்லை. முதலில் ஒரு ஆடியோ பதிவை இயக்கினாள். இருவரின் குரல்கள் கேட்டன. ஒரு குரல் ராகவ் மல்ஹோத்ராவுடையது, ஒரு தொண்டு நிகழ்ச்சியில் சந்தித்தவர். மற்றொரு குரல் ஒரு அந்நியருடையது, ஏதோ ரகசிய திட்டம் பற்றி பேசிக் கொண்டிருந்தது. சாஹிப், இந்த கோப்பு வெளியே கசிஞ்சா நம்ம எல்லாரும் மாட்டிக்குவோம். அந்த சாஃப்ட்வேர் ஆளுக்கு நிறைய தெரியும் என்றது. ராகவ் பதிலளித்தார், கவலைப்படாதே, அவன் இப்போ நம்ம வழியில இல்லை, ஆனா எச்சரிக்கையா இருக்கணும். பிரீத்திகாவின் இதயம் வேகமாக துடித்தது. அந்த சாஃப்ட்வேர் ஆள் ராகுலா. அவள் புகைப்படங்களை திறந்தாள். அதில் ராகவும் அவனது கூட்டாளிகளும் கிடங்கில் போதைப் பொருட்களை பேக் செய்வது இருந்தது. ஆனால் கடைசி புகைப்படம் அவளை உலுக்கியது. ஒரு நபர் நின்று கொண்டிருந்தார். அவர் முகம் தெளிவாக இல்லை, ஆனால் அவர் கண்கள் நடை ராகுலைப் போலவே இருந்தன. ஒரு புகைப்படத்தின் கீழே 2022 என்று எழுதப்பட்டிருந்தது. அவள் வீடியோவை இயக்கினாள். வீடியோவில் ராகவ் ஒரு நபரிடம், நீ சொன்ன மாதிரி செய்துட்டோம், ஆனா நினைவு வச்சுக்கோ, எங்களை ஏமாத்தினா உன் மனைவியையும்